வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 4ல் முதல் ரோம லெட்டரில் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்ட நாட்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. பாருங்க, நாட்கரம் PQRS அதை நம்ம வரையணும். கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளை பயன்படுத்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும், அதனுடைய பரப்பளவையும் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல நம்ம உதவிப்படம் வரைய போகிறோம். உதவிப்படம் கண்டிப்பாக நீங்கள் வரையணும். இந்த அளவுகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், உண்மை படம் நாட்கரம் நம்ம வரைய முடியும். முதல்ல நாட்கரம். நாட்கரம் அப்படின்னா 4 கோட்டு துண்டுகளால் அடைபடும் வடிவம், உருவம். சரியா? நீங்கள் எப்படினாலும் 4 கோட்டு துண்டை போட்டுக்குங்க. 4 கோட்டு துண்டை ஒன்றா இணைக்கிற மாதிரி போட்டுங்க. சரியா? பாருங்க, எல்லாம் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படினாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோமா? இதுக்கு பேர் என்ன கொடுக்கணுமா? PQRS. PQRS. இப்போ அளவுகள் பாருங்க. PQவும் QRும் 3.5 சென்டிமீட்டர். பாருங்க, PQ எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். QR எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். RS பாருங்க, இது 5.2 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்த SP பாருங்க, 5.3 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது Qல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகுது? 120 டிகிரி கோணம் உண்டாகுது. இந்த இடத்துல கோணம் 120 டிகிரி. இந்த இடத்துல நமக்கு எது கொடுக்கல அப்படின்னா, இந்த மூளை விட்டம் கொடுக்கல. அப்போ பாருங்க, இந்த மூளை விட்டத்தை நம்மளா இணைச்சிக்கலாம். நம்மளா இணைச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இணைச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்க, முதல்ல நம்ம என்ன செய்யணும், PQRன்ற முக்கோணம் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்து நம்ம நாட்கரத்தை வரையலாம். இப்போது உண்மை படம் வரையலாமா? உண்மை படம் நம்ம வரைய போகிறோம். முதல்ல எது வரையணும்? அடிப்பக்கத்தை நம்ம வரைய போகிறோம். வரையலாமா? எத்தனை சென்டிமீட்டர் பாருங்க. அடிப்பக்கம் 3.5 சென்டிமீட்டர். பாருங்க, 3.5 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்க, 3, 3.1, 3.2, 3.4, 3.5 கரெக்டாக நிறுத்திடுங்க. இதோட நிறுத்தியாச்சு. 3.5 பேர் கொடுங்க. PQ எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, Qல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகுது? 120 டிகிரி கோணம் உண்டாகுது. இப்போது பாகைமானி எடுத்து கரெக்டாக இந்த Qன்ற புள்ளியில் வைக்கணும். பாருங்க, Qன்ற புள்ளியில் வச்சாச்சா? கரெக்டாக பொருந்துற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு எத்தனை டிகிரி? 120 டிகிரி. நம்ம எந்த ஜீரோவில்? இந்த ஜீரோவில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கோடு வந்து இந்த ஜீரோவில் தான் இருக்குது. நம்ம இங்கே தான் ஆரம்பிக்கும். 120 டிகிரி. பாருங்கள், 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120 இந்த இடத்துல இருக்குது. இதான் என்னது? 120 டிகிரி. இப்போ என்ன செஞ்ச வேண்டியதான்? ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. இந்த இதையும் இணைச்சிருங்க. கொஞ்சம் நீளமாக போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? அந்த புள்ளியை விட்டு நீங்கள் மேலே தள்ளி குறித்தாலும் தப்பு கிடையாது. ஒரு அம்புக்குறி போட்டு விட்டுருங்க இந்த இடத்துல. இது எவ்வளவு? 120 டிகிரி. அதுக்கு அடுத்தது பாருங்க, உதவிப்படத்தை பாருங்க. Qலேருந்து R எவ்வளவு? 3.5 சென்டிமீட்டர். அளவெடுப்புமா? 3.5 சென்டிமீட்டர் அளவெடுங்க. இங்கே பாருங்க, காம்பஸ் முள்ளுங்க. 3.5 கரெக்டாக இருக்கா? 3க்கு அடுத்து 5 சிறிய கோடுகள். 1, 2, 3, 4, 5. அதாவது 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5. சரியா? எடுத்துட்டோமா? இப்போ பாருங்க, எங்கேருந்து? Qலேருந்து இல்லையா? அப்போது Qல வச்சு என்ன செஞ்ச வேண்டியதா? இந்த கோடு, இந்த பெரிய இது வரைஞ்சிருக்க முடியாது, ஒரு கதிர், இதை வெட்டிடுங்க. வெட்டியாச்சா? இதான் என்னது? நமக்கு தேவையான R. நமக்கு தேவையான R எவ்வளோ தூரத்தில்? 3.5 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம இணைச்சிருவோம். எதை இணைக்கணும்? ஆரையும் Pயவும் இணைச்சிருவோம். நமக்கு இந்த நீளம் தேவைப்படும். பிறகு நம்ம அளந்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, அதுக்கு உதவிப்படத்தை பாருங்க. Rலேருந்து S 5.2 சென்டிமீட்டர். 5.2 சென்டிமீட்டர் அளவு எடுக்குமா? பாருங்க, 5.2. எங்கே அளவு நம்ம ஆரம்பிக்கணும்? இங்கே பாருங்க, இங்கே ஆரம்பிக்கணும். 0ல் ஆரம்பித்து 5, 5.1, 5.2 கோடு, சின்ன கோடு 2 கோடு எடுக்கணும். 5.2 எங்கேருந்து? Rலேருந்து இல்லையா?
அப்போ ஆறிலிருந்து காம்பஸ் முள்ள வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு வட்டவில் வரைஞ்சாச்சா 5.2. இப்போ பாருங்க பியிலிருந்து எஸ் எவ்வளவு 5.3. இப்போ நம்ம எவ்வளோ எடுக்கணும் 5.3 எடுக்கணும். பாருங்க காம்பஸ் முள்ள 5ல் வச்சாச்சு. ஏற்கனவே 5.2 எடுத்திருந்தோம். இப்போ 5.3 கொஞ்சம் 5.3 சரியா. இப்போ எங்கே வச்சு இது பண்ணணும் பியில் வச்சு இந்த வட்டவில்லை வெட்டுங்க. பாருங்கள் மேலே போயிருக்கு. அப்போ என்ன செஞ்சாகணும் திரும்ப 5.2 எடுத்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடணும். பாருங்கள் 5.2 சரி பண்ணிக்கலாமா. பாருங்கள் 5.2 கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதாகும். பாருங்கள் 5.2 முடிச்சாச்சா. இதான் என்னது நமக்கு தேவையான எஸ்ன்ற புள்ளி. இணைச்சிருவோமா. எதை இணைக்கணும் இந்த இது எஸ்ஸையும் பியும் இணைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஆரையும் எஸ்ஸையும் நம்ம இணைச்சாச்சு. இப்போ பாருங்க இணைச்சிட்டோமா. நம்ம என்ன வரைஞ்சிட்டோம் நாட்கரம் வரைஞ்சிட்டோம். அளவுகளை எழுதிருங்க மறந்துடக்கூடாது அளவுகளை. இது 5.2 சென்டிமீட்டர், இது 5.3 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு உயரம் வேணும். உயரத்தை கண்டுபிடிக்கலாமா. பாருங்கள் என்ன செஞ்சிடணும் ஸ்கேலை இந்த மாதிரி இந்த மூளை விட்டதில் கரெக்டாக வச்சுட்டு அந்த முக்கோணத்தை எடுத்துக்கணும். இந்த முக்கோணத்தை என்ன செய்யணும் இங்கேருந்து நம்ம தள்ளிக்கிட்டே வரணும். எதை தொடணும் இந்த எஸ்ஸை தொடர வரைக்கும் அப்படியே தள்ளிக்கிட்டே வாங்க. கரெக்டாக எஸ்ஸை தொட்டுருச்சா. அப்போ என்ன செஞ்சிடணும் ஸ்கேலை எடுத்துட்டு இந்த இதை நான் வரைஞ்சிருங்க. இந்த உயரத்தை கரெக்டாக கொண்டு இணைச்சிருங்க. இது எப்படி இருக்கும் செங்குத்தாக இருக்கும். இதை நம்ம அளந்து எழுதிக்கலாமா. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக அளங்க 4.3 இருக்குது பாருங்கள். 4 அதுக்கு அடுத்து என்ன இருக்குது சின்ன கோடு 3 கோடு இருக்குது. அப்போ 4.3 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து என்ன செய்யணும் இன்னொன்று இது பண்ணணும் இல்லையா இன்னொரு உயரம். அப்போ இந்த பக்கம் வைங்க. இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து நகர்த்திட்டு வரணும். தெரியுதா கரெக்டாக தெரியுதா பார்த்துங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் இங்கேருந்து நகர்த்திட்டு போகலாமா. எது வரைக்கும் இந்த Q வரைக்கும் நகர்த்துங்க. கரெக்டாக நகர்த்துங்க. நகர்த்தியாச்சா. இப்போ பாருங்கள் கரெக்டாக ஸ்கேலை எடுத்துகிட்டு இதில் ஒரு கோடு போட்டு விட்டாச்சா. இந்த இடத்துல என்னது செங்கோணம். இப்போது இதை நம்ம அளந்து எடுத்துக்கலாமா. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 1. எவ்வளோ இருக்குது 1.7 இருக்கா. 1.1 1.2 1.3 1.5 1.7 இருக்குது. கரெக்டாக 1.7 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு இந்த இது வேணும். இந்த மூளை விட்டை கொடுக்கல நம்மளாக தான் அளந்து எடுத்து ஆகணும். எடுத்துக்கலாமா. பாருங்கள் எவ்வளோ இருக்குது மூளை விட்டம் 6 இருக்குது. எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது 6 சென்டிமீட்டர். இது நம்ம தான் அளந்து எடுத்துக்கணும் 6 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிச்சு. எடுத்து எழுதுவோமா. என்னென்ன இருக்குது மூளை விட்டம் டி. டி எவ்வளவு 6 சென்டிமீட்டர். உயரம் H1 பாருங்கள் இதை எடுத்துக்கலாமா 4.3 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது H2 பாருங்கள் 1.7 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நாட்கரத்தின் பரப்பு எந்த நாட்கரம் நாட்கரம் PQRSஇன் பரப்பளவு. பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன பரப்பளவு = 1/2 பெருக்கல் D பெருக்கல் H1 + H2 சதுர அலகுகள். இப்போ பாருங்க 1/2 பெருக்கல் இப்போ டியோட மதிப்பு என்ன 6 எடுத்து எழுதிட்டோம். H1 பாருங்க 4.3 + H2 பாருங்க 1.7. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 6. அப்போ 1 3 பெருக்குனா 3 பெருக்கல் இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். 4.3ஐயும் 1.7ஐயும் கூட்டுங்க. என்ன வரும் 7 3 கூட்டா 10 10க்கு 0 மிச்சம் 1 புள்ளி வச்சாச்சு. 1 4 5 5 1 6 6.0. 6.0 என்ன அர்த்தம் 6ன்னு தான் அர்த்தம். பெருக்கிடுங்க. 6 3 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது நமக்கு தேவையான நாட்கரம் PQRSஇன் பரப்பளவு. இதோட இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.